ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மட்டன் எலும்பு தண்ணி குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு 1.25 கிலோ மட்டன் எலும்போடு சேர்த்து வாங்கியிருக்கேன். இதுக்கு எலும்பு அதிகமாக இருக்கணும், அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருஞ்சீரகம், கொஞ்சமாக கடுகு, இது ரெண்டையும் போட்டு நல்லா பவுடராக திரிச்சிக்கோங்க. இது எங்கள் ஆச்சி எனக்கு சொல்லி கொடுத்தது. அவங்க இப்படி தான் வைப்பாங்க. அந்த மாதிரி தான் நான் இன்றைக்கி வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் தேங்காய் ஒரு 3 துண்டு தேங்காய் எடுத்துக்கோங்க. இது வேறு எந்த பொடியுமே சேர்க்க மாட்டேன். மட்டன் பொடி, அப்புறம் இந்த கிராம்பு, இதெல்லாம் எதுவுமே போடுறது கிடையாது. இந்த பொடி மட்டும்தான் வாசனைக்கு போடுறது. இந்த தேங்காய் நல்லா நைஸாக தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் குக்கர் வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க. சின்ன வெங்காயம் தான் மட்டனுக்கு எப்போவுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு போடுங்க. அப்புறம் நம்ம மட்டன் கழுவி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிடுங்க. தக்காளி பழம் எப்போவுமே மட்டனுக்கு நான் கொஞ்சமாக தான் போடுவேன். ஒரு பாதி பழம் போட்டால் போதும். அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், வெறும் மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா சுருள வதக்குங்க. அது நல்லா சுருண்டு வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த சோம்பும் கடுகும் பொடி, அதையும் உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிட்டு குக்கர் நம்ம இது தண்ணி நல்லா நிறைய ஊற்றணும். இது தண்ணி குழம்புன்றதுனால தண்ணி நிறைய சேர்த்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நான் ஒரு 2 சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். எவ்வளோ உங்களுக்கு தண்ணி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து ஊற்றிக்கோங்க. உப்பு போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. தண்ணி நல்லா ஊற்றிட்டு குக்கரை மூடி வச்சுருங்க. ஒரு 2-3 விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய், அதையும் சேர்த்து இந்த குழம்புல நல்லா கொதிக்க விடுங்க. அந்த தேங்காயோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்து இந்த குழம்புல கொட்டிடுங்க. அவ்வளோதான். இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வேறு எந்த பொடியுமே இதில் சேர்க்க போகிறதில்ல. இந்த பொடி தான் நம்ம சேர்த்து வைக்கிறோம். நீங்களும் வச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாய்.